அன்பார்ந்த செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அருமைக்குரிய நேயர்களே, நாங்கள் போடுகின்ற பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை ஃபார்வர்ட் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமைக்குரிய என்னுடைய செம்மொழி நம்பி நேயர்களே, இன்றைக்கு தமிழக அரசினுடைய பட்ஜெட் மிகவும் பிரமாதமாக பட்ஜெட்டாக வந்திருக்கிறது. இந்த பட்ஜெட் உண்மையிலே சொல்லுகிறேன், இதுவரை தமிழ்நாடு அரசாங்கத்தாலே போடப்படாத பட்ஜெட்டாக, சிறந்த பட்ஜெட்டாக, இந்த நாட்டிலே ஏழைகளே இருக்கக்கூடாது என்கின்ற நல்ல பரந்த நோக்கத்தின் காரணமாக போடப்பட்ட பட்ஜெட்டாக இருக்கிறது. இந்த பட்ஜெட் நிறைவான பட்ஜெட்டாக இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்வதிலே ஒவ்வொரு தமிழர்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பட்ஜெட்டிலே அருமைக்குரிய நேயர்களே, இந்த அடுத்த 5 ஆண்டுகளில் 50,000 இளைஞர்களுக்கு அரசு பணி கிடைக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு அச்சாரமாக இந்த ஜூன் மாதத்திற்குள் 10,000 அரசு பணி இடங்கள் நிரப்பப்படும் என்று இன்றைக்கு பட்ஜெட்டிலே அறிவித்திருக்கிறார்கள் சொன்னால் இது எவ்வளவு பெரிய பட்ஜெட். இன்றைக்கு 10,000 பேருக்கு அரசு பணி கிடைக்க இருக்கிறது ஜூன் மாதத்திற்குள். ஆகவே இந்த அரசை நாம் நிச்சயமாக பாராட்டி தர வேண்டும். காரணம், இதை போல ஒரு அறிவிப்பை இதுவரை யாருமே அறிவிக்கவில்லை. அதே போல பூந்தமல்லியிலே 150 ஏக்கரில் அதிநவீன திரைப்பட நகரம் அமைக்க இருக்கிறார்கள். கலைஞர்களுக்கும் பெரிய ஒரு உதவியாக இன்றைக்கு அறிவிப்பு வந்திருக்கிறது. அதே போல வரும் நிதியாண்டில் புதிதாக 3,000 பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கும் இந்த பட்ஜெட்டிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஓடுகின்ற பஸ்ஸெல்லாம் பழைய பஸ்ஸெல்லாம் மாற்றிவிட்டு புதிய பஸ்ஸை போட்டு நமக்கு அருமையாக நாம் சொகுசு பயணம் செய்வதற்கு அரசாங்கம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தை நிச்சயமாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல 1000 ரூபாய் மகளிர் உதவி திட்டம் என்று வாங்குகின்ற அந்த உரிமை தொகையை இப்பொழுது 13,720 கோடி கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை தந்து கொண்டிருப்பவர்களுக்கும் போக இன்னும் இருப்பவர்களுக்கும் அதிகப்படியாக தர இருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே 13,720 கோடி கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அரசு பள்ளியிலே பயின்று மாணவிகள் உயர்கல்விக்கு செல்லுகின்ற பொழுது மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள். புதுமை பெண் திட்டத்திலே கல்லூரி செல்லும் பெண்களுக்கும் 1000 ரூபாய் உதவித்தொகை தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலத்தான் 3ஆம் பாலினத்தைச் சேர்ந்தவர்களின் கல்லூரி கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் என்று இன்றைக்கு நம்முடைய பட்ஜெட்டிலே அரசு அறிவித்திருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு அற்புதமான பட்ஜெட், எவ்வளவு இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான பட்ஜெட் என்பதை நாம் நினைக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த அரசை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அரசு பள்ளிகளிலே படித்து அரசின் பள்ளிகளிலே படித்து உயர்கல்விக்கு செல்லுகின்ற மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும். அந்த திட்டத்திற்கு பெயர் தமிழ் புதல்வன் திட்டம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஒரு மாணவன் தன்னுடைய மேல் படிப்பை தொடர்வதற்கு அவன் செல்லுகின்ற பொழுது ஒரு புத்தகம் வாங்குவான், ஒரு லைப்ரரிக்கு செல்வான், மற்றும் இருக்கின்ற அவனுடைய ஏனைய செலவுகள் இருக்கும். அவனுடைய கல்வி வளர்ச்சிக்காக ஒரு தாயுள்ளத்துடன் இந்த அரசு அறிவித்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலே இந்த அரசுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல தஞ்சை மாவட்டத்திலே கல்வியிலே தான் இப்படி என்றால் தொழிற்சாலைகளை கூட இன்றைக்கு பெருக்கி கொண்டிருக்கிறார்கள். தஞ்சை மாவட்டத்திலே சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவிப்பு வந்திருக்கிறது. அதே போல தூத்துக்குடியிலே விண்வெளி தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவிப்பு வந்திருக்கிறது. அதே போல உயர்கல்விக்கு 8,212 கோடி ரூபாய் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால்
எவ்வளோ அற்புதமான திட்டத்தை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு போட்டிருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது உண்மையிலே மிகவும் பெருமையாகத்தான் இருக்கிறது. இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலும் போட முடியாத பட்ஜெட்டை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு போட்டிருக்கிறது சொன்னால் நாம் முதல்வருக்கு நிச்சயமாக நம்முடைய பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே உயர்கல்வி கோரிக்கை இந்தியாவிலேயே உயர்கல்வி சேர்க்கை தமிழ்நாட்டிலே தான் அதிகமாக நடைபெறுகிறது, வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. அப்படி என்றால் தமிழகத்திலே எல்லோரும் ஆர்வமாக படித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய கல்வியை தடைபடாமல் கொண்டு செல்வதற்கு நம்முடைய தலைவர் அருமையான திட்டத்தை முதல்வர் வகுத்திருக்கிறார். அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல நெடுஞ்சாலைத்துறைக்கு 20,043 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது எதற்கு என்று தெரிந்தால் அருமைக்குரிய சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலை மேம்பாடு. அந்த சாலைகள் சில இடத்துல போடப்பட்டிருக்கிறது, சில இடத்துல குறுகலாக இருக்கிறது, சில இடத்துல குண்டும் குழியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்களை மேம்படுத்துவதற்காக 1262 கிலோமீட்டர் நீளத்திற்கு 2587 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை அகலப்படுத்தும் பணி இன்றைக்கு திட்டத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது சொன்னால் இப்படிப்பட்ட நல்ல அரசு இந்த நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அதை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மனமில்லாத சிலர் என்றைக்குமே அவர்கள் நம்முடைய ஆட்சியை குறை சொல்லி கொண்டிருப்பார்கள். குறை சொல்லுபவர்கள் குறை சொல்லிக் கொண்டே இருக்கட்டும், ஆனால் மக்களுக்காக சேவை செய்பவர்கள் செய்து கொண்டேதான் இருப்பார்கள். இவர்கள் குறை சொல்வதையெல்லாம் நாம் கேட்டுவிட்டால் நம்மால் சேவை செய்ய முடியாது. ஆகவே நாம் எப்படி செய்தாலும் குறைகள் சொல்லதான் செய்வார்கள். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். அருமைக்குரிய நேயர்களே, மரம் சும்மாக இருந்தால் கூட, மரம் அசைவற்று நின்று கொண்டு ஓய்வு எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட காற்று சும்மா விடாது, அதை அசைத்து கொண்டே இருக்கும். அதே போல்தான் நம்முடைய அரசு பல நல்ல பணிகளை செய்து மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று நம்முடைய அரசின் முதல்வர் அவர்கள் இன்றைக்கு முடிவெடுத்து காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் சிலர் வேண்டுமென்றே நம்மை அசைத்து பார்ப்பார்கள், தவறான செய்திகளை சொல்லி பார்ப்பார்கள். அதையெல்லாம் நாம் பொருட்படுத்த வேண்டாம். காரணம், கடந்த காலங்களிலே இவர்கள் எந்த முறையில் ஆட்சி செய்தார்கள், என்னென்ன செய்தார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். கடந்த காலங்களிலே கூட நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அருமைக்குரிய நேயர்களே, அருமையான திட்டத்தை கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார். இலவச மின்சார திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் இலவசமாக விவசாயிகள் அதை அனுபவிக்கிறார்களே. அந்த விவசாயிகளுக்கு அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கி அன்றைக்கு அவர் செய்ததின் விளைவு இன்று வரை விவசாயிகள் பாவம், உழவன் கணக்கு பார்த்தால் உழக்கு மிஞ்சாது என்பார்கள். அந்த விவசாயிக்கு இலவசமாக தருகிறேன் என்று தந்த தாயுள்ளம் படைத்த தலைவர் தான் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு அவர் வழியிலே வந்த அவருடைய வாரிசு நம்முடைய முதல்வர் அருமைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அருமையான திட்டத்தை இன்றைக்கு எல்லா துறைக்கும், விவசாயிகளுக்குமானாலும் சரி, கல்வியிலே படிப்பவர்களுக்கானாலும் சரி, அரசு ஊழியர்களானாலும் சரி, பஸ்ஸு நம்முடைய போக்குவரத்தானாலும் சரி, அதே போல பல திட்டங்களில் எதை எடுத்தாலும் இன்றைக்கு முத்திரை பதிப்பதைப் போல இன்றைக்கு பதித்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை நாம் பாராட்ட வேண்டும் என்று கூறி, அருமைக்குரிய வாசகர்களே, நேயர்களே, நீங்கள் எப்போதும் போல் நம்முடைய செம்மொழி நம்பி டிவிக்கு ஆதரவு கொடுத்து எங்களுடைய பதிவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.